அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜாரம்பகம் பேசுகிறேன். பொதுவாக அசைவ உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அதில் ஃபேட் கண்டென்ட் அதிகம், ஆனால் ஃபைபரும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபுட்டு, கண்ணுக்கு நல்லது. மீன் வந்து ப்ரோட்டீனு, ஃபேட் ஃப்ரீ, அது மாதிரி அதிகப்படியான மருத்துவ குணங்கள்லாம் நிறைந்தது மீன். நீங்கள் சிக்கன், மட்டனு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதில் நீங்கள் மீன் உங்களால் முடியுமே எவ்வளோ எடுத்துக்கலாம். பிகாஸ் சீ ஃபுட் இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப் டு யூ. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம மீனை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு மீனை சாப்பிட்டா நீ செத்து போயிடுவடா அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நீங்கள் நம்பி தான் ஆகணும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக அனைத்து உணவுகளுமே தவறான முறையில் சமைச்சாலோ இல்லை தவறான முறையில் எடுத்துக்கிட்டாலோ அது உடம்புக்கு பாய்சனாக தான் இருக்கும். அதுக்கு பேர் நம்ம ஃபுட் பாய்சன் தான் சொல்லுவோம். அன்டைமுக்கு சாப்பிட்றது, இல்லை நமக்கு ஜீரணமாகக்கூடிய பொருளை கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டு அது அஜீரண கோளாறுகள் ஏற்படுத்தும். வேறு உணவு சார்ந்து ஒரு உணவை தவறான முறையிலையோ தப்பான முறையிலையோ கையாண்டிங்கன்னா இட்ஸ் வில் பிகம் ஏ பாய்சன். அது வந்து எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். கண்டிப்பாக தப்பான டைமில் தப்பான பொருளை சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு அந்த மாதிரிலாம் எல்லாருமே சந்திச்சிருப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு ஒரு பாய்சன் தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் டென்ஷன் ஆகலைங்க, எனக்கு புரியுது என்னடா சொல்ல வரேன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறேன். இந்த மீன் பேர் ஃபுகு மீன். இந்த மீனோட நேம் ஃபுகு. ஸோ இது வந்து கொரியன் அப்புறம் ஜாப்பனீஸ் அந்த மாதிரி ஊரில் வந்து இந்த மீனை சாப்பிட்றாங்க. இந்த மீன் வந்து 1200 மடங்கு சைனரை விட ரொம்ப பாய்சன் அதிகமான மீன். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு இல்லையா அந்த செஃப் ரெஸ்டாரண்ட்ஸில், அந்த செஃப்புக்கு மினிமம் 3 to 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் இந்த மீனை கட் பண்ணுறதுக்கு அந்த நாடு அனுமதிக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் விற்கணும், அது எந்த மாதிரியான சூழ்நிலையில் விற்கணும், யார் செஃப்பு, இது என்னைக்கு வாங்கின மீன், இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மீறி தான் நீங்கள் இந்த மீனை விற்க முடியும். இந்த ஒரு மீன் 30 ஆட்களை கொல்லக்கூடிய பாய்சன் சக்தி இதில் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டில் ஒரு 10 டேஞ்சரஸான ஃபுட்ஸ், 10 பாய்சனான ஃபுட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த ஃபுகு ஃபிஷ்ஷும் சொல்லுங்க. ஸ்கின் டாபிக்கல் வந்து பாய்சன்லாம் கிடையாது. கண், அதோட ஓவரிஸ், அதோட லிவர், அந்த உட்புற பகுதிகள் எல்லாமே பாய்சன் அதிகமாக இருக்கு. நம்ம அந்த ஃபுட்டை சமைக்கிற விதத்தில் தான் அந்த பாய்சனை வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸான செஃப்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மீனை வந்து சமைக்கிறதுக்கு ஜப்பான் கவர்மெண்ட் அனுமதிக்குது. இந்த மீனை நீங்கள் தவறான முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேரலைசிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க, இது வந்து உங்களோட டோட்டல் மசில் ரிலாக்ஸ்டன்ட்டுமே காலி பண்ணிடும். காலி பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா கை கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக செயலுக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களால் ப்ராப்பராக மூச்சே விட முடியாது. நீங்கள் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, இந்த பாய்சனை சும்மா அந்த முதல் முறை பத்தில் வர்ற சிவாஜி மாரி லைட்டாக நீங்கள் உறிஞ்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் காலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மீன் தான். இதை கட் பண்ணுறது, இது செய்முறையில் எப்படி பார்த்தா அந்த மீனோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தலைப்பகுதியில் அந்த கத்தியை வச்சு ஒரு அடி மேலே அடித்து அந்த மீனை 2ஆக கிழிக்கிறாங்க. அந்த மீன் 2ஆக கிழிச்சு அது உள்ளே இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ், நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, லிவர், ஓவரிஸ், இந்த கண், அந்த தேவையில்லாத எல்லாத்தையுமே எடுத்து கரெக்டாக கிளியர் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உள்ள இருக்க தசை பகுதியில் ஒட்டி கொண்டு இருக்கும் அந்த பாய்சனஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணி அப்புறம் நம்ம நார்மலாக நம்ம குக்கிங்க்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் இது எல்லாருமே கட் பண்ணுறது இல்லைங்க. இதுக்குன்னு தேர்ச்சி பெற்ற ஆட்களால் மட்டும்தான் இந்த மீன் வந்து கட் பண்ணுறாங்க. சரி, இந்த மீனில் அப்படி விஷம் இருக்குன்னு சொல்கிறேடா, அது என்னதான் விஷம், அந்த விஷத்துக்கு பேருக்கிறத வைக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த மீனுக்குள்ளே இருக்கிற பாய்சனுக்கு பேர் டெட்ரடோடாக்சின்னு சொல்லக்கூடிய ஒரு டேஞ்சரஸ் பாய்சனுங்க. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சைனரை விட ரொம்ப ஒரு அதிகமான விஷத்தன்மை வந்து இதில் இருக்குது. 1200 மடங்கு சைனரை விட அதிகமாக இதில் விஷத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டெட்ரடாக்சின் வந்து என்ன பண்ணுதுன்னா உங்களோட மசிலை வந்து ஃபுல்லாகவே கொலாப்ஸ் பண்ணிடுதுங்க. அந்த மசில் டிஷ்யூஸை ஃபுல்லாகவே கொலாப்ஸ் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீத்திங் எலிமெண்ட்ஸாக நீங்கள் இருக்கக்கூடிய லங்ஸை வந்து ஒர்க் பண்ண விடாமல், ஷ்ரிங்க் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ இதனால் பல பேருக்கு வந்து அந்த வீசிங், இந்த ஸ்னீசிங், அப்புறம் அந்த ஆஸ்மெட்டிக் கண்டிஷன்ஸுக்கெலாம் உங்களை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட டோட்டலாக உங்களோட ப்ரைமரி காம்ப்ளெக்ஸை வந்து உடச்சி உங்களை சாவடிச்சிருதுங்க. இப்போ வரைக்கும் இந்த மீன் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான மீன். நீங்கள் நார்மலாக இதை பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய குக்கீஸ் நிறைய பேர், அப்புறம் செஃப்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க.
அதெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். நம்ம சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட்டை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சமீபமாக கொஞ்சம் ஆபத்தான உணவுகள், கொடூரமான உணவுகள், கொஞ்சம் நம்ம நாட்டுக்கு இல்லை மற்ற நாட்டில் வந்து அதிகமாக கொண்டாடக்கூடிய உணவுகள்னு நிறைய உணவுகள் வகைகள் நம்ம பார்த்துட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் உணவோட அரிய தன்மைகள், இப்போ ரீசெண்டாக கூட அந்த வாழைப்பழம் தோல் பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம், அதோட பாருங்கள். உணவோட முக்கியத்துவம், உணவோட பங்களிப்பை பற்றியும் போட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆபத்தான உணவுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வந்து லெத்தாஜிக்கலாக சாப்பிடலாம், ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அதுக்கான செய்முறைகள்லாம் இருந்துச்சு. பட் இந்த மீனுக்கு வந்து செய்முறைகள்லாம் வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்ட்டு. நம்ம நார்மலாக மார்க்கெட்டுக்கு போயிட்டு அண்ணங்கிட்ட பேரம் பேசி வாங்கி வெட்டி சாப்பிட்ற மீன் கிடையாது இது. ஸோ இது வந்து ஒரு பகுமானமாக சாப்பிடணும். இப்படி உயிரை கொள்கிற இந்த மீனை ஏன்டா இது மாதிரி சாப்பிட்றீங்கன்னா நம்ம ஆளுங்க தான் தெரியல, பண்ணாதவனா பண்ணுவாங்க, போகாதவனா போவாங்க. அவங்களும் கவர்மெண்ட்லேருந்து, ஜப்பனீஸ் கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க மக்கள் இதை அவாய்ட் பண்ண சொல்லி. ஆனாலும் மக்கள் இந்த உணவை விரும்பி விரும்பி சாப்பிட்டு கொண்டு இருப்பதனால் இதோட ட்ரெண்டிங்கே வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ இதுதாங்க ஃபுகு ஃபிஷ்ஷு. இந்த ஃபுகு ஃபிஷ்ஷை பற்றி தான் நான் சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தேன். நீங்கள் கூட வெளிநாடுகள் எங்கன்னா போகிறதா இருந்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் இருக்குன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து சாப்பிடுங்க. ஏன்னா ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்றது வந்து ஜஸ்ட் அந்த பொருளை சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை பற்றி ரிவ்யூ சொல்கிறது வந்து முக்கியம் இல்லை. அந்த உணவை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த உணவு சார்ந்த விஷயங்கள் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அந்த மாதிரி பார்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை ஜி அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வேறு கண்டென்ட்டை நோக்கி போவோம். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. எல்லாரும் சேனலில் பாருங்கள். முக்கியமாக இந்த லாக்டவுன் டேஸ் இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதான்னு கரெக்டாக தெரியல. நம்ம கவர்மெண்ட் இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ள சொல்லிடுவாங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் ஆனாலும் ஜாக்கிரதையாக வீட்டில் இருங்க. உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். வயசில் பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாண்டுக்கோங்க. அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக